தூத்துக்குடி செல்வம், எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன, தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, ஏற்றுக்கொள்ளல, அதுக்காக கல்விக்கான நிதியை நாங்க மறுக்கிறோம் அப்படிங்கிறது சரியான ஒரு வாதமா? தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்துல தானே நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணனுக்கு, என்னுடைய இனிய நண்பர் திமுக ராஜீவ் காந்தி அவர்களுக்கு, அண்ணன் லெனின் அவர்களுக்கு, ஐயா ராமசுப்ரமணியம் அவர்களுக்கு, அண்ணன் வலதுசாரி ஆதரவாளர் சரவணகோபால் அவர்களுக்கு, கேளுங்க, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு இந்த வணக்கம். ஏன்னு கேளுங்க, கொஞ்சம் இருங்க. அதாவது என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் அண்ணன் லெனின் அவர்கள் இவ்வளவு தவறான புரிதலோட பேசுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது மும்மொழி கொள்கை, அதாவது இந்தியை திரிக்கிற பேச்சே கிடையாது. இதுல மும்மொழி கொள்கை திட்டத்தை நீங்க ஏன் ஏற்றுக்கிடலாம்? மும்மொழிங்கிறது நம்முடைய நெறியாளர் அவர்கள் அருமையா தொகுத்து சொன்னாங்க. மும்மொழி கொள்கை மூணாவது மொழி. மரியாதைக்குரிய நண்பர் ராஜீவ் காந்தி அவருடைய நேரம் வரும்போது மறுக்கட்டும். அதாவது திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் சன்சைன் உள்ளிட்ட திமுக தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்துகிற பள்ளி சன்சைன் பள்ளியில மும்மொழி கொள்கை இருக்கிறதா இல்லையா? நீங்க நீங்க அவரு மறுக்கட்டும். நீங்க நீங்க எமர்ஜென்சி காலத்துல கல்வியை மத்திய பட்டியலில் கொண்டு போனாங்கன்னு சொன்னீங்க. எமர்ஜென்சியை ஆதரிச்ச கட்சி வலது கம்யூனிஸ்ட். தயவு செய்து அத அண்ணன் லெனின் அவர்களுடைய கவனத்துக்கே நான் இப்போ தவறு நடக்கிற போது அதை எதிர்த்து வந்தோம். அதையும் சொல்லணும்ல. அந்த எமர்ஜென்சி தவற போது எதிர்த்தோம், ஆதரிக்க வேண்டிய விஷயத்துல ஆதரிச்சோம். நான் என்ன சொல்றேன், ஆதரிப்பீர்கள். ஐயா எம்.கே. அவர்கள், யாரு, கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் இருந்தாங்க, தாப்பாண்டியர் இருந்தாங்க, பாலகண்டாயர் இருந்தாங்க, நிறைய பேர். அதை விட்டுருங்க, இங்க நிதிக்கு வந்துருவோம் சார். இப்போ நான் சொல்ற கேளுங்க, இதுல SSA என்கிற சர்வசிஷ்ட அபியான் என்கிற இந்த திட்டத்துல எந்த இடத்திலையும் இந்தி திரிப்பு என்கிற வார்த்தையே கிடையாது. இதை இவர்கள் தவறாக தமிழ் ஆங்கிலம் மும்மொழி கொள்கையே வேண்டாங்கிறாங்க சார். இப்ப இருக்கக்கூடிய மொழியை படித்து உலக அளவுல சாதித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப ஏன் மூன்றாவது மொழியை நீங்க கொண்டு வரீங்க? அது தேவையில்லை எங்களுக்கு. ஏதாவது நீடு இருக்கணும்ல, 3 மொழியை படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கணும்ல. நான் ஒண்ணே ஒன்று கேளுங்க, அதாவது இவர்கள் நடத்துகிற குடும்பத்துல மட்டும் அதையே, அதாவது இந்த நாட்டை ஆள்பவர் எனக்கு படிக்கிற போது ஏத்துக்கிறோம். கொஞ்சம் இருங்க, நீங்க திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் படிக்கிறது யாரும் தடை செய்யல. நான் கேளுங்க, உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? நீங்க என்ன இந்தி படிக்காம பண்ணி 1965 இருந்து இந்தி வேண்டாம் சொல்லிட்டு உங்க குடும்பத்தோட போராடுறதுதான் நாங்க இப்ப சொல்றோம். லெனின் சார் அவர் பேசட்டும். போது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்துகிட்டீங்களா? என்ன அனுமதிங்க, நீங்க ஜனநாயகத்தை மீறாதீங்க. அதாவது மரியாதைக்கு திமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு மிக அருமையாக பேசுவார். இப்படி அவர் யார்? திமுக பொதுச் செயலாளர். ஆங்கிலத்திலும் இந்தியிலும் நாடாளுமன்றத்தில் நான் சொல்றேன், நான் பொறுத்திருக்கேன், கையில ஆதாரம் வச்சிருக்கேன். அதாவது நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர் ஆங்கிலமும் இந்தியும் தெரிந்தால்தான் அங்கே அவர்கள் சோதிக்க முடியும். இது யாரு? திமுக பொதுச் செயலாளர் சொன்ன வார்த்தை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எங்க குடும்பத்து பிள்ளைகளை எல்லாம் இந்தி படிக்காத சொல்லிட்டு உங்க பிள்ளைகளை எல்லாம் நீங்க லண்டன்லயும் அமெரிக்காவிலையும் உங்ககிட்ட அள்ளி கொடுப்பதற்கு எல்லாம் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க சார். ஹிந்தி படிக்கல, இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் போயிருக்காங்க. ராஜீவ் காந்தி ஹிந்தி பேர் தான் சார். ராஜீவ் காந்தி ஹிந்தி தலைவர் பேர் தான். செஞ்சோட்டு கடன் சேர்க்க சேரான இடம் சேர்ந்து வெண்டாயடா கர்ணாங்கிற வார்த்தை மட்டும் தான் நான் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. அதனால நான் தயவு செய்து ராஜீவ் காந்தி அவருக்கு நான் என்ன சொல்றேன்னா, மும்மொழி கொள்கைன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒன்னா சொல்லுங்க, இருமொழி கொள்கைன்னா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஒரு நியாயம்,
அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் சொன்னா இதுல அவசியம் இல்லை. சரி நான் சார், என்ன சொல்றேன், சரி நம்ம நிதிக்கு வந்துருவோம். செல்வம் சார், சரி மும்மொழி கொள்கை இப்போதைக்கு வேண்டான்னு சொல்றாங்க, தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவா வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நிதியை கொடுக்கலன்னா ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த மாணவருடைய கல்விக்கு எங்க ஃபண்ட் இருக்கு? நீங்க ஒரே ஒரு விஷயம் இது மிரட்டுற தோணியெல்லாம் இருக்கு. நான் ஒண்ணு கேளுங்க, இந்த விளம்பர அரசியல், அதான் ஸ்டிக்கர் அரசியல் என்று சொல்லக்கூடிய, நான் எல்லை தாண்டி நாகரிக குறைவா பேசி பழக்கம் இல்லை. ஆனால் கூட சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தகுதிக்கு குறைவாக, தகுதியில் இருந்து கொஞ்சம் படியிறங்கி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னது, எங்க உரிமையைத்தான் கேட்கிறோம். ரைட்டு, திமிராக பேசினால் தமிழர்களின் தனிக்குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும். ரைட்டு, தமிழர்களின் தனிக்குணம் என்ன? நான் சொல்றேன், தமிழர்கள் சாத்வீகமாக அறம் போதித்தவர்கள், அறவழியில போராடுவாங்க. மத்திய அரசு இப்படித்தான் 1975க்கு முன்னால இப்படித்தான் மத்திய அரசு மிரட்டினாங்க. மிரட்டினுடைய விளைவு கடுமையா, அவருடைய பாடப்போற விளைவுகள் எல்லாம் நாம் பார்த்தோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வாயிலிருந்து இந்த வாக்கு வந்திருக்க கூடாது. நண்பர் ராஜீவ்காந்தி வாயிலிருந்து வந்திருந்தா அது வேற விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மத்திய அரசோடு எந்த விதத்திலையும் இணக்கமா போக மாட்டீங்க, நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டீங்க, மத்திய அரசாங்கத்தோட எந்த திட்டத்தையும் நீங்க செயல்படுத்த மாட்டீங்க. அதே நேரத்தில் நீங்க உரிமைக்காக குரல் கொடுப்போம். என்ன சார் உரிமை? நீங்க 2152 கோடி ரூபாய் நிதி கேட்கீங்க. ரைட்டு, நீங்க அந்த திட்டம் எந்த திட்டத்துக்கு? அந்த நிதியை கொடுக்கலைன்னா எடுத்துட்டு போனோம் சார், அந்த நிதியை கொடுக்கலைன்னா சம்பளம் போட முடியாது. இந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் சிஸ்டத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் சிறப்பாக நடைமுறைப்படுத்த முடியாது. இதெல்லாம் செய்யலைன்னா அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற அந்த சட்டம் நீர்த்து போயிராதா? நான் மரியாதைக்குரிய நெறியாளர்கிட்ட கேட்க, கடந்த 2023 மார்ச் மாசம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு கடிதம் எழுதும் போது சர்வ சிக்ஷா அபியான் என்கிற இந்த திட்டத்தை, SSA திட்டத்தை ஒத்துக்கொண்டாரா இல்லையா? இடையில என்ன நீங்க அமல்படுத்தாத ஒரு அமல்படுத்துவதற்கு ஒத்துக்கவே இல்லை. எப்படி கொடுப்பாங்க? அது ஒத்துக்கிட்டது எடப்பாடி ஆட்சி காலத்துல. தவறா சொல்றீங்க. இல்ல 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 இல்ல, இவங்க குழு போட்டு தெளிவா சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிருக்காங்க. அதை எதனுடைய அடிப்படையில கேட்க இல்ல, அமைச்சர் இத சொல்றாரு. முதலில் ஆசிரியர்கள் இன்னைக்கு 12,000 ஆசிரியர்கள் தூத்துக்குடி செல்வம் சார், இது ஒரே கேள்வி. டென்ஷன் ஆக வேண்டாம், அதுக்கான ஆதாரங்களை சொல்லுங்க. அப்படி நான் கேக்குறேன். இல்ல, முதல்ல செல்வம் சார் ஒரு கேள்வி அந்த சுற்றுலா நான் உங்களுக்கு நிறைவா வைக்கிறேன். மத்திய அமைச்சர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அது எந்த நிலைப்பாட்டுல சொல்றாரு? அதுக்கு ஆதாரம் இருந்தனா சொல்லுங்க. இல்ல, அவங்க தான் சொல்றாங்க 2023 மார்ச் மாசம் 2021 மத்திய திமுக அரசு ஆட்சிக்கு வருது. அது எதன் அடிப்படையில இவங்க மறுக்கிறாங்களே? இல்லன்னு மறுக்கிறாங்க. ராஜீவ்காந்தி மறுக்கிறாரு, லெனின் மறுக்கிறாரு. அவங்க மத்திய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் யாதவ் மத்திய கல்வித்துறையினுடைய தகவல் அடிப்படையில பேசுறாங்க. ஏதோ ஒரு போற போக்குல ரோட்ல போறவங்க பேசுறவங்க இல்ல, நாலாந்திர ஆள் பேசல. மத்திய அமைச்சருடைய தகவல், நான் முதலமைச்சருடைய தகவலை நீங்க சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. சரி, டிபேட்டுக்கு வந்துட்டோம். நான் ராமசுப்ரமணியம் சார், நான் என்ன சொல்றேன்னா, நான் ராமசுப்ரமணியம் சார்ட்ட வந்துட்டு வந்துடுறேன். ராமசுப்ரமணியம் சார், மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த கூற்று முதல்ல சம்மதித்தார்கள். அதன் பிறகு ஏதோ ஒரு அரசியல், மும்மொழி இல்லை, ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக வேண்டாம்ங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல எந்த புள்ளியில் அவங்க சம்மதித்தார்கள் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு? எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அமைச்சர் பேசுவாரா? மன்னிக்கிறீங்க, வாதம் பிளேயா போகுது.
ஏற்கனவே இது dispute அவர்- ஆகி- அவர்- இல்ல 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 சார், அவர் பதில் சொல்லுவாரு. இல்லைங்க இல்ல நீங்க உங்க கேள்வி அதாவது நான் இன்டர்பிரேட் தப்பா கேட்க வேணாம். கடந்த முறை கேட்ட கேள்வியும் பிரயாண கேள்வியா இருந்தது. சார், இந்த இல்ல ஏற்கனவே முதலமைச்சர் மருத்துவ விஷயத்தை அமைச்சர் மருத்துவ விஷயத்தை அவர் தான் ஒரு ஆதாரம்லாம் போய் பேசுறாருன்னா அந்த இல்ல, ஆதாரத்தை ஒரு கேள்வியா அது கேட்கறீங்க. அதை நான் இது விளக்கணும் புரியல இல்ல, எனக்கு. களத்துல விளக்கணும் இல்ல, அதுக்கு தானே இல்ல இல்ல விவாதம் கலெக்டர் தேவையில்லை. கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது அதுக்கு தானே disputed fact. ராஜீவ் காந்தி ஒரு சார், ஒரு அதாவது வாதம் வைக்கிறாரு. அது மக்களிடம் விளக்குறதுக்கு தான் இல்ல, ராமசுப்ரமணியன் இல்ல, சார் ஒரு- இணைந்திருக்காங்க. ஒரு பொய்யை வாதமாக்காது அதே வாதமாக்கிறீங்க நீங்க. சார், அது விளக்குறதுக்கு தான் அவர் இருக்காரு. இல்ல இல்ல மன்னிக்கணும். நீங்க வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மறுத்தது. நான் கேக்குறேன், அவர் நியூஸ் செவன் மறுக்கட்டும். தொலைக்காட்சியில இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டு தமிழ்நாடு அரசு மறுத்து இருக்கிறது. அது மறுக்க போறாரு. அதே ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க இல்ல, நோக்கம் என்ன நோக்கம்? இல்ல, அவர் மறுக்க கூடாதா? அவர் பேசக்கூடாதா ராஜீவ் காந்தி? இல்ல, அவர் ஜனநாயகத்துல அவர் பேசணும். பதில் நீங்க சொல்ல கேட்ட கூடாதா? கேள்வி தவறா இருக்குது. அவர் அதை மறுக்க போறாரு. தவறா இருக்குன்னா தவறுன்னு ராமசுப்ரமணியம் சொல்ல போறாரு.